LIC ஜீவன் லாப் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா? வாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இது ஒரு நான் லிங்க்ட் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதோட கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் டேர்மோட பெனிஃபிட் இதுல கிடைக்குது. அண்ட் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ் அண்ட் ஃபைனல் அடிஷனல் போனஸும் கிடைக்குது. அண்ட் பாலிசி டேர்ம் நீங்க சூஸ் பண்ணிக்கிற பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் பொறுத்து இட் வில் கெட் வேரிட். அண்ட் ஆல்சோ லோன் ஃபெசிலிட்டி மூலியமா லிக்விடிட்டி நீட்ஸை டேக் கேர் பண்ணிக்கோ இந்த பிளான் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அஸ் பர் இன்கம் டேக்ஸ் லாஸ் டாக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட். இது பாலிசி ஹோல்டரோட இறந்து போயிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ள அப்படின்னா அவங்களுடைய நாமினி இல்ல லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சம் அஷூர்ட் ஆன் டெத் பிளஸ் சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இருந்தா அதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இல்ல சம் அஷூர்ட் ஆன் டெத்ன்றது ஒன்னு 7 times ஆனுவல் பிரீமியம் பேட் இல்லனா பேசிக் சம் அஷூர்ட். இந்த டெத் பெனிஃபிட்ன்றது நீங்க இது வரைக்கும் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் பே பண்ண ஓவரால் பிரீமியம் அமௌண்டோட 105% லோவரா இருக்காது. ஸோ இது டெத் பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கும். இதுல இந்த பேசிக் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சம் பேசிக் சம் அஷூர்ட் பிளஸ் சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ் அண்ட் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இஃப் இட் வாஸ் அப்ளிகபிள். இதையுமே வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. அண்ட் ப்ராஃபிட் பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி. ஸோ பாலிசி ஹோல்டர்ஸ் என்டைட்டில் டு ரிசீவ் அ சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ் அஸ் டிக்ளேர்ட் பை த கார்பரேஷன். அண்ட் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டியில டெத் ஃபைனல் அடிஷனல் போனஸுமே கொடுப்பாங்க இட் இஸ் இஃப் இட்ஸ் அப்ளிகபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பிரீமியம் பேமெண்ட் வந்து லிமிடெட் பீரியட் தான். பட் பாலிசி டேர்ம் முழுக்கவே லைஃப் கவர் கொடுக்குறாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலமா இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல ரிசீவ் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் ரைடர்ஸை நீங்க பேஸ் பாலிசியில ஆட் பண்ணலாம். அண்ட் ஒரு சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் எல்லாமே உங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த சரண்டர் வேல்யூ வரைக்கும் மேக்ஸிமமா நீங்க எடுக்கலாம். டெத் பெனிஃபிட்டை நீங்க ஆல்ரெடி நான் வந்து எப்படி மெச்சூரிட்டி பெனிஃபிட் வாங்குறோமோ அந்த மாதிரி இதுல இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கூட ரிசீவ் பண்ணலாம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலமா 5, 10, 15 years அந்த மாதிரி. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன் கேஸ் ஆஃப் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம ஆப்சன்ஸ்ல நம்ம ஃபேமிலியோட நீட்ஸ் மீட் பண்ற அளவுக்கு இந்த சம் அஷூர்ட் இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு. பெனிஃபிட்ஸ்மே இந்த பாலிசியில கேரண்டீடா இல்லை, ஏன்னா போனஸ் டிக்ளரேஷன் ஒவ்வொரு வருஷமும் டிஃபர் ஆகும். இன்னொன்று லாக் இன் பீரியட் 2 yearsக்கு இருக்கு லோன் அண்ட் பாலிசி சரண்டர் பண்றதுக்கெல்லாம். அண்ட் இதுல கிடைக்கிற மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு மீட் பண்ற அளவுக்கு சஃபிஷியண்டா இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இந்த பாலிசியில் இருக்கு. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி அதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது IRR இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சம் அஷூர்ட் 2 lakhs. Annualized premium 9,134 rupees. So premium payment term பாத்தீங்கன்னா 16 years, policy term 25 years. So 16 yearsக்கு premium கட்டுறாங்க அப்படின்னா 25 years எண்ட்ல மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ்ல சிம்பிள் ரெவர்ஷனரி போனஸ் அண்ட் ஃபைனல் அடிஷனல் போனஸும் அப்ளிகபிளா இருந்துச்சுன்னா அதுவும் அடிஷனலா கொடுப்பாங்க. ஸோ இதுல இப்போ ரிட்டர்ன்ஸை நம்ம ஃபியூச்சர் அசியூம் ரிட்டர்னா 4% per annum 8% per annumனு கால்குலேட் பண்ண போறோம். இது ஜஸ்ட் வந்து worst and best case scenario காட்டுறதுக்காக தான். இதோட ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் இவ்வளோதான் வரும்னு சொல்ல முடியாது. இதோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து பாலிசி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ இந்த 4% per annumல IRR பாத்தீங்கன்னா 2.33% வருது. 8% per annumல IRR 5.28% வருது. ஆக்சுவல் ஃபைனல் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது 4% 8% சினாரியோல 2.20 lakhs to 3.70 lakhs அந்த அளவுக்கு தான் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கட்டும் ரெண்டத்தை விட கம்பேர் பண்ண கம்மியான ஒரு ரேட் தான், நாட் ஈவன் கம்பேரபிள். ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ஃபிளேஷன்
இன்ஃப்ளேஷன் ரேட் பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம கோல்ஸோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை ரீச் பண்ண முடியும். பட் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வெல்த் அக்யூமுலேஷனுக்கு ப்ளே பண்ணுற ஒரு மேஜர் ரோல்லேயே இது ஃபெயில் ஆகுது, எஸ்பெஷலி இந்த லாங் ரன். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் இதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அண்ட் சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட பேசிக் நீட்ஸை ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்ஸில் கவர் பண்ணுற அளவுக்கு இல்லை, இட்ஸ் டூ லோ. ஸோ இப்போ அக்கார்டிங் டு IRDAI கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் பியூர் டேர்ம் பாலிசிக்கு, அதாவது ஒரு சாரல் ஜீவன் பீமா பிளானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மினிமம் சம் அஷூர்டே 5 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே இருக்கிற சம் அஷூர்ட் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க இன்அடிக்குவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த LIC பாலிசியில் நமக்கு 2 lakhs தான் சம் அஷூர்ட். ஸோ இது ஒரு இன்சஃபிஷியன்ட் ஃபார் மீனிங்ஃபுல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். அதனால ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்க்காக நம்ம இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பியூர் டேர்ம் பாலிசி வித் 5 lakhs சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ஸில் ஜஸ்ட் ஆனுவலாக 4500 கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் LICயில் 2 lakhs சம் அஷூர்ட்கே நம்மளுக்கு 9134 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 16 years இருந்துச்சு, பட் இங்கே 10 years தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 10 years பேலன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 6 years ஃபுல் அமௌண்ட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி சூஸ் பண்ணலாம், கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் சூஸ் பண்ணலாம். இங்கே இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ரிமைனிங் ஃபண்ட்ஸை ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSSல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற டைம் ஹாரிசான் ஓவர் 25 years. 25 yearsல ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் அதில் நம்ம கார்பஸ் 7.28 lakhsக்கு க்ரோ ஆகியிருக்கு. போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.65 lakhs, IRR 8.61%. ஸோ உங்களுக்கு ELSS டேக்ஸ் கால்குலேட் எப்படி பண்ணியிருக்கோன்னு டவுட் இருக்குன்னா நம்ம சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீன்லேயே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சில் நம்மளுக்கு LIC பிளானை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹையர் லைஃப் கவரேஜுமே கிடைக்குது. ஸோ அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? LIC ஜீவன் லாப் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? LIC பாலிசி ஆஃபர் பண்ணுற ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் இன்சூரன்ஸ் பிளான் இது. உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் சேவிங்ஸ் பெனிஃபிட் ரெண்டத்தையோட காம்பினேஷனாக கொடுக்குறாங்க. இது ஒரு நான் லிங்க் லிமிடெட் ப்ரீமியம் பேயிங் என்டோமெண்ட் பிளான். இது நம்மளோட பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு இவங்க ஆப்சன்ஸில் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பாலிசி. அதில் இவங்க சேவிங்ஸ் பெனிஃபிட்மே ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இதோட டீட்டெயில் அனலைசிஸ் வச்சு பார்க்கும்போது போத் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து பெனிஃபிஷியலாக இல்லை. அப்போ ஏன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி பிளான்ஸையே புஷ் பண்ணுறாங்க? சிம்பிள் ரீசன், அவங்களுக்கு இந்த பிளான் உங்ககிட்ட செல் பண்ணும்போது கிடைக்கிற ஹை ஏஜென்ட் கமிஷனுக்காக. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹை கவரேஜ் லோ காஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பியூர் டேர்ம் பாலிசி வாங்கலாம். அண்ட் வெல்த் அக்யூமுலேஷனுக்காக நீங்கள் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சாய்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணியுமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ்ன்னு தெரிஞ்சு அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.